திருப்பாவை பாசுரம் 10 ராகம் தோடி. நூறு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நூறு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாரோ வாசல் திறவாதா, மாற்றமும் தாரோ வாசல் திறவாதா, நாற்ற துழாய் முடி நாற்ற துழாய் முடி நாராயண நம்மா, நாற்ற துழாய் முடி நாராயண நம்மா, போற்ற பறை தரும் புண்ணியனார் பண்டோரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரனும் தோற்றும் உனக்கே, பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்த உடையாயருங்கலமே, ஆற்ற அனந்த உடையாயருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு மார்கழி 10வது பாசுரம். இன்னைக்கு நைவேத்தியம் வந்து வெண்பொங்கல் இல்லையா? வெண்பொங்கல். இன்னைக்கு அந்த சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் படம் தட்டினேன். ஸோ அப்படின்போது வாழைப்பூ சமையலுக்கு பண்ணேன். மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோண்டு வடை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி, ஸ்நாக்ஸ் மாதிரி வடை பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்குன்னு. ஆமாம், அதை காமிச்சிட்டு அப்படியே பாசுரத்தை சொல்லலான்னு நினச்சேன். ஓகே ஓகே. வாழைப்பூ வடை. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, 3/4 டம்ளர் வந்து கடலப்பருப்பு, 1/4 டம்ளரில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, 3 பருப்பும் போட்டுருக்கேன். 30 வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வந்து தெரியல, ஆக்சுவலி இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். கேட்டால் எப்படி எடுக்கணும் கல்லன் பிறகு கல்லன் இல்லை எனக்கு, நான் அதை காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சமையல் பண்ணும்போது எடுத்துட்டேன். அதனால் இந்த வாழைப்பூ பொடிக்கு இந்த இதில் இப்படிப்படியாக நறுக்கிட்டு மோஜலத்தில் போட்டுன்றேன். அரைக்கிறதுக்கு வந்து மிளகா, அது இஞ்சி, பச்சை மிளகா 2, இஞ்சி 1 பீஸு, உப்பு, கருவேப்பிலை, இது போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சின்ட்டு இந்த பொடி அரைக்கிறதையும் போட்டு தட்ட வேண்டியதான் வடை. ஏன் மோரில் போட்டுக்கிறேன்? கருப்பாகாமல் இருக்கும், இந்த இது இருக்குல்ல, கருப்பாகாமல் இருக்காக இதை நறுக்கி போட்டுன்ட்டு இதை அரைச்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து பாசுரம் வந்து நூற்று சொர்க்கம் இல்லையா? ஆமாம், 10வது பாசுரம். நூற்று சொர்க்கம் புகுகின்ற அமனாய் அப்படின்னு பாட்டு இன்னொரு தோழி எழுப்புறா. இப்போ நேற்று சொன்னீங்களே நீங்கள், ஆமாம், ஆண்டாள் வந்து அவள் தோழிக்கு அவளுக்கு பிடிச்சதை கூப்பிட்டு எழுப்புறோம். அப்படி எழுப்புறது என்ன டெக்னிக் பார்த்தியா? அதெல்லாம் செம்ம டெக்னிக்கில். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், காயட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை குறன்னு அரைச்சின்றேன். இது நறுக்கின்னு இருக்கேன் இல்லையா? இப்படி அதையும் போட்டு மோரில் வச்சுருக்கேன். ஆமாம், அரைச்சின்ட்டேன். நான் தட்டுறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாசுரத்தில் என்னென்னு. இந்த பாசுரம் வந்து இந்த பாசத்துலேயும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன சப்ஜெக்டில் அவள் இன்ட்ரெஸ்ட் இருக்காளோ அதை சொல்லி எழுப்புவாள். டெக்னிக் அது. இல்லைன்னா எழுப்பிகிட்டே இருக்க வேண்டியதான். அவள் தூங்குறவா தூங்கிகிட்டே இருக்க வேண்டியதான். இவன் என்னைக்கு அப்புறம் நோம்புக்கு போகுது. அதனால அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை குறிப்பால் உணர்ந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுவான் ஆண்டாள். பறவைகள்லாம் ஒருத்திக்கு பிடிச்சுன்னா பறவையை பற்றி பேசுவாள். செல்வ செழிப்பாக ஒரு தோழி இருக்கான்னா மங்களகரமான
பெருமாளோட திருநாமம் மாதவனை கூப்பிடுவாள். அதே மாதிரி இங்கே இந்த தோழி வந்து ஒரு வித்தியாசமான தோழி. இந்த தோழி தான் தோழிகளுக்கே தலைவி. அதனால தான் அம்மனாய் அப்படின்னு புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லுவாள். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த பாசுரம் வந்து கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லாம் இருக்கும் இந்த பாசுரத்தில். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இது வந்து நாடகத்தமிழ். இந்த தமிழில் வந்து நாடக பாணியில் இருக்கும். ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னா, நாடகம்னு வச்சுக்கேன், டயலாக்னா என்ன, டைனா ரெண்டு பேர் பேசுறது, ஒருத்தர் பேசணும் ஒருத்தர் பதில் சொல்லணும், அதான் டயலாக்னு சொல்லுவோம். இது டயலாக் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் டயலாகை வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிப்பா. ஆமாம், அதில் இருக்காது, அந்த வரிகளில் இருக்காது. இவ என்ன பதில் சொல்கிறாளோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் தோழி என்ன பதில் சொல்லியிருக்கான்னு. எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாசுரம் இது. அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த தோழி வந்து ஒரு வித்தியாசமான தோழி. இந்த தோழி வந்து இந்த தோழிகள் கூட்டத்துக்கு தலைவி. அவள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, கிருஷ்ணனோட பக்கத்து வீடு அவளுக்கு. அந்த கிருஷ்ணனோட பக்கத்து வீடுனா, கிருஷ்ணன் ஆத்து சோரம் இவளோட ஆத்து சோரம் ஒரே சவர். நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அங்கேருந்து கண்ணனை பார்த்துப்பாவ இந்த தோழி. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு நக்கலாக ஆரம்பிச்சிருப்பான். நோற்று சொர்க்கம் அவளுக்கு தேவையில்லை, ஏன்னா சொர்க்கம் ஏற்கனவே பக்கத்தில் இருக்கு அவளுக்கு. ஒரே ஒரு வால் போட்டா போகிறோம் கிருஷ்ணனை பார்த்துலாம். அவன் நோம்புலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதனால நக்கல் அடிக்கிறான். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு ஒரு நக்கல் அடிச்சு, அதுக்கு அவள் தோழி பதில் சொல்கிறான், இல்லடி நான் அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் முதல்ல அந்த காலத்தில், இப்போ அந்த சவுத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஜன்னலே கிடையாது, கிருஷ்ணனெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் அப்படி சொல்லியிருக்கான்னு நமக்கு தோன்றுறது அப்படின்னா, அடுத்த வரியில் ஆண்டாள் சொல்லுவா, கிருஷ்ணனுடைய நாற்றத்துழாய். நாற்றம்னா நம்ம இப்போ நாற்றம்னா பேட்ஸ்மேன் நமக்கு வச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் நாற்றம்னா வாசனை. ஆமாம், நாற்றத்துழாய். துழாய்னா துளசியோட வாசனை வருதேடி அப்படிங்கிற வாசல்லேருந்து. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். முன்னால் இருக்கிற வரி வந்து அவள் என்ன சொல்லியிருக்கா, கிருஷ்ணன் இல்லடி, கிருஷ்ணன் இப்போ பார்க்கறது இல்லடி, அந்த ஜன்னலை மூடிட்டேன்டி அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால இவ என்ன சொல்கிறா, நாற்றத்துழாய் வருதேடி, எங்கள் உள்ளேருந்து துளசி ஸ்மெல்லு வருதே, கிருஷ்ணன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி டயலாக் இருக்கும். ஆனால் ஒரு டயலாக் வந்து மறைச்சிருப்பான். எப்பேற்பட்ட நாடகம் பார், எப்பேற்பட்ட ஒரு தமிழ் பார். ரொம்ப ஒரு அருமையாக நக்கல் நையாண்டியும் ஒரு நாடக தமிழும் அந்த டைலாக்ல ஒரு பக்கம் மறைச்சு ரொம்ப அருமையாக அப்படியே கூட்டின்னு போயிட்டு அவளை வந்து கடைசியில் அருங்கலமே அப்படின்னு சொல்லுவான். அருங்கலம் அப்படின்னா பாத்திரம்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், அணிகலன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். பாத்திரம் அப்படின்னு அவளை எதுக்கு சொல்கிறான்னா, எங்களுடைய கூட்டத்துக்கு கதாநாயகி நீ தான், கதாநாயகி பாத்திரம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து இந்த வைஷ்ணவ பரம்பரை குரு பரம்பரைக்கு, இந்த வைஷ்ணவ குரு பரம்பரையே ஒரு ஹாரம் ஒரு மாலைன்னு வச்சுக்கேன். அந்த மாலைக்கு நடுநாயகமா மணிமகுடமா இருக்கிறது யாரு, ராமானுஜர். வைஷ்ணவாளுக்கு மணிமகுடமா நடுநாயகமா இருக்கிறது ராமானுஜர். அந்த மாதிரி எங்க கூட்டத்துக்கு நடுநாயகமா இருக்கிறவ நீதி அப்படின்னு சொன்ன உடனே தலை தெறிக்க ஓடி வராவ. அவன் முன்னால் எப்படி தூங்கிட்டு இருந்தாளான்னா, கும்பகர்ணனுக்கே போட்டி கொடுத்து கும்பகர்ணனோட போட்டி போட்டு கும்பகர்ணன் தோத்து, அந்த காலத்துலலாம் போட்டின்னு வச்சுக்கேன், அவகிட்ட என்ன சொத்து இருக்கோ அதை கொடுத்துடணும். போட்டியில் தோத்துவா. கும்பகர்ணன் அவள்கிட்ட தோத்துட்டானா, தோத்துட்டு தன்னோட தூக்கத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டானா கும்பகர்ணன். ஆமாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பான் முந்தின வரியில. கும்பகர்ணனே தோத்து கும்பகர்ணனுடைய தூக்கத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு போனானா, அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்காள் அவ அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில அருங்கலமே ராமானுஜருக்கு ஒப்பா சொன்னவனே தலை தெறிக்க ஓடி வரான். அப்படி ஓடி வராங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கடைசி வரியில சொல்லுவா,
தேற்றமாய் வந்து திருவோளரம்பாவாய் அப்படின்னு சொல்லுவான். தேற்றமாய் வந்து எப்படின்னா அர்த்தம், ட்ரெஸ்ஸஸ்லாம் சரி பண்ணிட்டு கதை தரடின்னு அர்த்தம். அடிச்சு பிடிச்சி தலை திரிக்க ஓடி வராத, ட்ரெஸ்ஸஸ்லாம் சரி பண்ணி தலையெல்லாம் ஒதுக்கிண்டுவா. தேற்றமாய் வந்து அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் அருங்கலமேன்னு சொன்ன உடனே அவன் மயங்கிட்டான். புரியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடக தமிழில் டைலாக் வந்து ஒரு பக்கம் மறைச்சு ஒரு பக்கம் சொல்லி ஒரு அற்புதமான பாசுரம் இந்த 10வது பாசுரம். எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இப்படி ஒரு தொழிலை பற்றி இவ்வளோ கரெக்டாக ஆண்டாளுக்கு தெரியுது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஆமாம். இது வந்து ஆண்டாள்னு மட்டும் கிடையாது, மகான்களுக்கே இது பார்க்கலாம். இப்போ சித்தர்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உன்னை பார்த்த உடனே சொல்லிடுவார். நிறைய பேர் நீயே உணர்ந்திருப்ப, ஒரு பெரிய ஆச்சாரியர்கள் அவள்லாம் பார்த்து ஓரளவுக்கு சொல்லிடுவாள். நம்ம மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிடுவாள், நம்மளுடைய முகபாவம் அதெல்லாம் பார்த்த உடனே சொல்லிட முடியும் அவனால். ஆண்டாள் வந்து இது மாதிரி தோழிகளை வந்து ஒருத்தருக்கும் வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லிடுறான். அந்த பாட்டிலே நம்ம பார்த்தாலே தெரியும். இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, எல்லார் மனசுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். இந்த பெருமாளோட நீ வந்து பெருமாளோடைய நெருக்கமாக இருக்கிறவாளுக்கு இது வந்து அடுத்தவா என்ன நினைக்கிறா, என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத அவனால சொல்ல முடிகிறது. சில பேரால் முடியுது. நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ பார்த்துருப்போம் சில இடங்கள்ல, இல்லையா? இது வந்து கொஞ்சம் கலர் கற்பாடுத்தாங்க. திருப்பாவை கேட்டு அப்படி விட்டுட்டேன், மெய் மறந்துட்டேன். ஆமாம், மெய் மறந்துட்டியா? ஓகே. இது வந்து பெருமாளுடைய நாமம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் வரும், வஷட்காரகா அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கல? வஷட்காரகா. இதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா, இதுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு சின்ன கதை. ஒரு காலத்தில் கௌரவர்கள், துரியோதனன் எல்லாரும் அரசவையில் இருக்கா. ஆண்டவர்களுடைய தூதுவனா கிருஷ்ணன் வரான். எங்க? துரியோதன அரண்மனைக்கு. துரியோதன அரண்மனையில் சகுனி, பீஷ்மர், கர்ணன், துரோணாச்சாரியார் எல்லாரும் உட்காந்துருக்கா. கிருஷ்ணன் வரப்போகிற விஷயத்த அரசவையில் சொல்கிறான் துரியோதனன். பாண்டவர்களின் தூதுவனா கிருஷ்ணன் வரான். அந்த கிருஷ்ணன் இங்கே வரும்போது ஒருத்தனும் மரியாதை பண்ணக்கூடாது அவனுக்கு. ஆமாம், ஒருத்தனும் எந்திருந்து நிற்கப்படாது. அவன் உள்ளே வரும்போது யாரும் எந்திருந்து நிற்க வேண்டாம். கிருஷ்ணன் வந்து பெரிய மாயவனாக இருக்கலாம், பெரிய மாதவனாக இருக்கலாம். என்னையை பொறுத்தளவு அவன் வந்து பசு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன். எனக்கு வந்து அவ்வளோ நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் யாரும் எந்திரிக்கப்படாதுன்னு சொல்கிறான். அப்போது பீஷ்மர், துரோணாச்சாரியர்லாம் சொல்கிறான், இப்படிலாம் பண்ணப்படாதுப்பா, கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறான். இப்போ துரியோதனன் சொல்கிறான், இப்போது நான் தான் அரசன், நான் கேட்குறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேனோ அதை செய்யுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான், மறு பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ண முடியும் அவளால? பீஷ்மர் சாமா கண்டார். கிருஷ்ணன் வரான், நேராக அரசவைக்கு வரான். அரசவையை பெரிய கதவு திறந்துட்டு உள்ளே வரான். ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் எழுந்து நின்றான். ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் எழுந்து நின்றான். கர்ணன், பீஷ்மர், சகுனி எல்லாரும், ஒருத்தன் பாக்கி இல்லை, எல்லாரும் நின்றானுங்க வரிசையா. துரியோதனுக்கு செம கடுப்பா இருக்கு. கர்ணனை கூப்பிட்றான், ஏண்டா நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அவன் கிருஷ்ணன் வரும்போது உட்காருங்கடான்னு சொன்னேன், நீங்கள் மாட்டு எந்திருந்து நிற்கிறீங்களே. அப்போது கர்ணன் சொல்கிறான், எங்களை சொல்கிறதுக்கு முன்னால் உன்னுடைய பொசிஷன் என்னன்னு பாடுறாங்கிறான். அவன் நின்றுருக்கான். அப்போ கர்ணன் சொல்கிறான், நீ மன்னன், நீ செய்யறதான் நாங்கள் செய்ய முடியும், நீ நின்னனால நாங்கள் நின்னோம், அவன் ஏன் நின்னா அப்படின்னா அது கிருஷ்ணனோட மாயம். கிருஷ்ணனுக்கு தெரியாதா? வரும்போதே துரியோதனோட ஆட்டம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு துரியோதனனுக்கு அந்த ஒரு கண்ட்ரோலை கொடுத்தான். அவன் வந்த உடனே எந்திருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் எந்திருந்துட்டான். அதுக்கு தான் சொல்கிறது,
வஷட்காரகா அப்படின்னு பெருமாளுக்கு பேர். வஷட்காரகா அப்படின்னா கண்ட்ரோலர். மனசு உள்ள அது துரியோதனனாகட்டும், கர்ணனாகட்டும், தர்மனாகட்டும், எல்லார் மனசுக்குள்ளேயும் யார் இருக்கா? பெருமாள் இருக்கார். இந்த பெருமாள் இருக்கிற சதவிகிதம் வேணால் சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லார்ட்டையும் இருக்கார். நீ அந்த பெருமாளை வந்து நீ புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, பெருமாள்கிட்ட பக்கத்தில் போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆண்டாள் மாதிரியோ இல்லை ஆண்டாள் மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் சதவிகிதம்னு வச்சுக்கோங்க, அதில் பக்கத்தில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மற்ற வாழை படிக்க முடியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன், நமக்குள்ள இருக்கிற பெருமாள் எதிராளிகிட்டையும் இருக்கான், தோழிகிட்டையும் இருக்கான். ஆண்டாள் அதனால அவாவாளுடைய மனசை வந்து அழகாக புரிஞ்சுக்கிறான். அது ஆண்டாள் வந்து பெருமாள் கிட்ட போயிட்டா அவளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப சுலபமாக வரும் அவளுக்கு. இது வந்து வஷட்காரகா அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் இருந்து பெருமாள் வந்து ஆட்சி பண்ணுறார். இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்ச முடியும். மகான்கள்லாம் அப்படி தான், பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் அதெல்லாம் வந்து வயசானவா கூட, நிறைய வயசானவா கூட ஓரளவுக்கு சொல்லிடுவாள், இந்த மாதிரி இருக்குது, முகத்தை பார்த்து சொல்லிடுவாள். கரெக்ட், அந்த மாதிரி ஆண்டாள் தெரிஞ்சிருக்குல்ல. ஆமாம், ஏன்னா அவளுக்கு ஒரு 10% இருந்ததுன்னா நமக்கு ஒரு 0.1 0.2 இருக்காதா, பெருமாள் ஒரு ஓரத்தில் இருப்பார் இல்லையா, அந்த கனெக்ஷன் வச்சு சொல்லிடுவாவா, சரி இந்த மாதிரி தான், இந்த அளவுக்கு தான் போவான் அப்படின்னு. அதான் சூட்சமம், அதை வச்சு நடக்கிடுவா தோழிகளை. சூப்பராக பண்ணி சொல்கிறேன். வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. வாழைப்பூ வடை. நீங்கள் சொன்ன கதை இது ஆண்டாள் பற்றி கேட்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குல்ல. என்ன இருக்கா? சூப்பராக இருக்கு. ஆண்டாள் வந்து பெருமாளை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், நம்மையும் ஆண்டாள். அதுதான் இவ்வளோ ஒரு நூற்றாண்டு ஆனதுக்கப்புறம் கூட ஆண்டாளை பற்றி நினைக்கும் போது நமக்கு ஒரு உத்வேகம், சந்தோஷம் வருது அப்படின்னா அதுக்கு தான் ஆண்டாள் அப்படிங்கிறது. ஆயிரத்தில் அது வாழைப்பூ வடை ரெடி. தேங்க்ஸ் யேஷு.